கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஈசாக்கை கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தான். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்தான். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்து சூழ்நிலைகள் அதுக்கு சாதகமாய் இல்லாத போதிலும், அந்த வறட்சியிலும் அந்த பஞ்ச காலத்திலும் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவன் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். பஞ்சம் நிறைந்த சூழ்நிலை, பஞ்சம் கொடிதாய் இருந்தது. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல அந்த தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தது. அதன் மத்தியிலும் கூட அவன் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்தான். என் கர்த்தர் என் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றினது போல எனக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றுவார், என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த விசுவாசம் கர்த்தர் மீது இருந்தது. கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் மீது அவன் நம்பிக்கை வைத்தான், விசுவாசத்தை வைத்தான். அந்த பஞ்சத்திலும் கூட அவன் கர்த்தர் மீது பாரத்தை வைத்து விசுவாசத்தை வைத்து அந்த தேசத்திலே அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அதே வருஷத்திலே அவனை ஆஸ்வதித்தது மாத்திரமல்ல, அவனை உயர்த்தினார், அவனை ஆஸ்வதித்தார். அவன் வர வர விருத்தியடைந்தான். அவன் மகா பெரியவனாய் அந்த தேசத்திலே காணப்பட்டான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் மீது நாம் நம்பிக்கை வைத்து நாம் விதைக்கிற போது, நாம் தாளந்துகளை விதைக்கிற போது, நாம் கொடுக்கப்பட்ட நேரங்களை கர்த்தருக்கென்று விதைக்கிற போது, கர்த்தருக்காய் காரியங்களை செய்கிற போது நிச்சயமாய் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அதை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையில அதற்குண்டான பலனை, அறுவடைகளை நாம் காணும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவார். 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அவருக்காய் செய்கிற காரியங்கள் ஒரு காலத்திலும் வீண் போவதில்லை. ஆமென். நம் கர்த்தருக்காய் செய்கிற காரியங்கள் ஒரு காலத்திலும் வீண் போவதில்லை. கர்த்தர் நிச்சயமாய் 100 மடங்கு பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஈசாக்கை உயர்த்தின கர்த்தர், ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் மீது நம்பிக்கை வையுங்கள். ஆமென். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், சூழ்நிலை சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருங்கள். என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என் கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, அவர் கொடுத்த வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் காரியங்களை செய்யும்போது நிச்சயமாய் கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுப்பார். உங்களை விருத்தியடைய செய்வார். நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள். நீங்கள் மகா பெரியவர்களாய் தேசத்திலே உயர்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களே நீங்கள் அர்ப்பணியுங்கள். கர்த்தருக்காய் காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். ஈசாக்கை ஆசீர்வதித்தீர், என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவரப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே சமூகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை, தாளந்துகளை, ஆண்டவர் எல்லா காரியங்களும் சமூகத்தில் உமக்காய் விதைக்கிறேன். ராஜ்யத்தை கட்டி எழுப்ப ஆண்டவர் நான் பிரயாசத்தை படுகிறேன். ஆண்டவரே, அதற்குண்டான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. நான் வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனான தேசத்தில் காணப்பட கிருபை தருவீராகப்பா. என்னை கைவிடாமல் நடத்துவீராக, என்னை பாதுகாத்து நடத்துவீராக. இந்த நாளும் கரத்தில் கொடுக்கிறேன். இந்த நாளிலே உம் சமூகத்தில் நான் காத்திருந்து உம் காரியங்களை செய்ய கிருபை தருவீராக. இந்த நாள் முழுவதும் நேர்த்தியை நடத்துவீராக. கிருபையின் கரம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் வர வர விருத்தியடைந்து மகா பெரியவர்களாய் இந்த தேசத்திலே காணப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.